மழை காலம் வந்துட்டாலே வாய் முறுமுறுன்னு ஏதாவது சாப்பிட்றதுக்கு தேடிக்கிட்டு தாங்க இருக்கும். பெரியவங்களாக இருந்தால் என்ன, சின்ன குழந்தைங்களாக இருந்தால் என்ன. அதனால தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான மசாலா கடலைப்பருப்பு வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம அனியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு பக்கமாக ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இது நல்லா ஊறி இருக்கணும். அதுக்கப்புறமா அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஒரு க்ளீனான டவல் விரித்து இதில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு பக்கமாக ஃபேனில் வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது அவ்வளோதான். இது நம்ம இப்போ வறுத்தி எடுத்துக்க போகிறோம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே போட்டு வறுக்கும் போது உங்களுக்கு அரிசி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கருகிராமல் வெந்த உடனே நம்ம டக்குன்னு அப்படியே கரண்டியோடு எடுத்துடலாம். வறுக்கும் போதே இடையிடையே இந்த மாதிரி கரண்டியை கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 நிமிஷத்துக்கு பக்கமாக மேலே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்படி செய்யும்போது பருப்பு உங்களுக்கு வறுத்து முடிச்சுட்டு ஒரு வாரம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கூட அந்த மொறுமொறுப்பு போகாமல் அப்படியே இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு சலசலப்பு ஒன்றுமே இல்லாமல் அடங்கினதுக்கப்புறமா எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இதை ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ எல்லா பருப்பையும் வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. 4 பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, இதையும் நல்லா அதே எண்ணெயில் மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதையும் இந்த பருப்பில் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மசாலா சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று கலக்கிற அளவுக்கு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கலந்துட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க பருப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சுவையான கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் மசாலா கடலைப்பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நம்ம வீட்டிலே செய்யும் பொழுது சுத்தமான எண்ணெய், நம்ம க்ளீனாகவும் செய்வோம். அதனால் குழந்தைங்களுக்கு பயப்படாமல் கொடுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.